பாட்டி, தனம் 2 பேருமே போயிட்டு குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்த உடனே சொல்கிறாங்க பாட்டி, "இங்கே பாரு தனம், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு பிறந்தது ஆம்பளை புள்ள. இங்கே நீ காட்டுறது பொம்பளை புள்ள" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா பாட்டி, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிகிட்டே இருக்காங்க. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக முத்தழகு வந்துட்டாங்க. வந்து கேட்குறாங்க, "என்ன பாட்டி, என்ன என்னோட குழந்தை சரவணனுக்கு நீங்கள் எதுவுமே கட்டவே இல்லையே கயிறு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு பையன் இருக்கானா?" "ஆமாம், என் பையன் இருக்கானே, அதுக்காக தானே தனம் நீ கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். சரவணன் நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை" அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? இல்லை, நான் மறந்துட்டேன். பாட்டி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் மறந்துட்டேன். அஞ்சலி குழந்தைக்கு மட்டும் நான் கட்டிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. "சரி இருமா, நான் வரேன். வந்துட்டு எவ்வளோ திஷ்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாட்டி. பார்த்துட்டு போகிறாங்க. "சரிப்பா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன பாட்டி உடனே போகிறீங்க? வந்தீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க, ஏதாவது குடுதணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளியே வராங்க. பின்னாடி தனமும் வராங்க. "இங்கே பாரு தனம், நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த சரவணன் தான் உன் பையன். அவன் தான் ஆம்பளை புள்ள. அவன் தான் உனக்கு பிறந்தவன். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "பாட்டி, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆனால் அந்த ரெஜினா வந்து பணம் கொடுத்ததை நான் பார்த்தனே. அப்போ ரெஜினா தானே குழந்தைய வாங்கியிருக்கணும் என் வீட்டுக்காரர்கிட்ட" அப்படின்னு தானே சொல்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வேணும்னா உன் வீட்டுக்காரன் குழந்தை பிறந்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்தான். அதை நீ போய் பாரு. அதை பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும். நான் ஏமா பொய் சொல்ல போகிறேன்? இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் உண்மையை தான் சொல்கிறேன். உன் பையன் சரவணன் உன் கூடவே தான் இருக்கான். அவன் உன் புள்ள தான். இனிமேல் அவனை எப்படி நீ வளர்க்கணுமோ பார்த்து வளர்த்துக்கோ. அந்த கடவுள் அந்த குழந்தைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தியா? நீ பார்த்துக்கோ உன் பிள்ளைய" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. தானே அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. அஞ்சலி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக பரிமாறிட்டு இருக்காங்க பூமியோட பெரியம்மா. "என்ன அஞ்சலி, என்ன இது சாப்பாட்லேயே தட்டிலேயே வாஷ் பண்ணுற? இதெல்லாம் என்ன பழக்கம் இது? சாப்பாட்டெல்லாம் இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ வேணுன்னா வெளியே போய் கை கழுவு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "முத்தழகு வா, நீ சாப்பிட வா" அப்படின்னு கூப்பிட்டு முத்தழகு சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. முத்தழகும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே கேட்குறாங்க, "ஆமாம் முத்தழகு, நீங்கள் வந்து ஏலகிரி எங்கேயோ போகிறேன் நீங்களே, எத்தனை பேர் போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்படியே பார்க்குறாங்க. "நான், அவர், குழந்தை, அப்புறம் வந்து அமுதன், நாங்கள் மட்டும்தான் போகிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ ஸ்வேதா எல்லாம் சேர்ந்து போகிறீங்களா? சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. "சரி, நீங்கள்லாம் போகிறீங்க. ஆமாம், இங்கே பாரு அஞ்சலி, நீ மீனாட்சியை கொடுத்து அனுப்பிடு, முத்தழகே பார்த்துப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. எதுக்காக ஏன் குழந்தைய கொடுக்கணும்? கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை அப்படி தள்ளி தூக்கி போடுறாங்க. போட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது. "ஏன் குழந்தைய எதுக்காக நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "பின்ன ஒரு நாள் முத்தழகு விட்டு போனதுக்கே குழந்தை சாகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 3 நாள்னா என்ன ஆகும்? நீ குழந்தைய பெற்றதுன்னு உண்மைதான், ஆனால் அதை நாங்கள் பார்க்கல. முத்தழகு தானே பசி ஆத்துறது, எல்லாமே பார்த்துக்கிறது அவள் தானே. பார்த்து அவள் தானே வளர்க்குறா. அவள் தான் ஒரு தாய்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு இன்னும் கோவம் வருது. "அதெல்லாம் என் குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. குழந்தைக்கு ஏதாவது ஒன்றாச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. குழந்தைய நீ முத்தழகிட்ட கொடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. "என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. நான் சொல்கிறேன்ல, நீ கொடுக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே முத்தழகு பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. அங்கே வந்து அஞ்சலி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. "நீ கவலைப்படாத முத்தழகு, குழந்தை கண்டிப்பாக உன் கூட வரும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏலகிரி போயிட்டு வாங்க. நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, அஞ்சலி கொடுப்பாங்களான்னு தெரியல" அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக கொடுப்பா, கொடுக்க வைக்கிறேன்"